இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும், பஸ்ஸு, ரயிலு, பேங்கு, கவர்மெண்ட் சலுகைகள், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கஷ்ட காலத்தில் உங்கள் பணத்தை சேமிக்கும். கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்த சூப்பர் கார்டோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் சீனியர் சிட்டிசன் கார்டு. இந்த கார்டால் யாருக்கு லாபம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாசோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பெரியவங்க இருப்பாங்க, அதாவது வயசானவங்க. அவங்க வயசானவங்க மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துடைய ஆணிவேர். அவங்க நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் உழைச்சி ஓடா தேஞ்சு இன்றைக்கி ஓஞ்சி போயிருக்கிறாங்க. அவங்க 60 வயசுக்கு மேலே கௌரவமாகவும் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம மட்டும்தான் பாடுபடுறோன்னு கிடையாது. இதுக்காக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன்று தான் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டை, அதாவது சீனியர் சிட்டிசன் ஐடி கார்டு. இந்த அற்புதமான திட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு அற்புதமாக நடைமுறைப்படுத்திட்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும், உங்களுக்கு பஸ்ஸு, ரயிலு, பேங்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விஐபி மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி கஷ்ட காலத்தில் உங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் கார்டு மாதிரி யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் இந்த கார்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதனால் இந்த கார்டை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். சரி, இந்த சீனியர் சிட்டிசன் கார்டுனா என்ன? இதை பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் கார்டுனா அதாவது வயசாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசை குறிக்கிற ஏஜ் ப்ரூஃப் கார்டு மட்டும் கிடையாது. இது 60 வயசான ஒவ்வொருத்தருக்கும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு கௌரவமான அடையாள சான்று. அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு டவுன் பஸ்ஸில் மாதம் 10 ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்க. இந்த 10 டோக்கனை வச்சுக்கிட்டு நீங்கள் மாதம் 10 தடவை ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இதை வாங்கினோன்னா உங்கள்கிட்ட சீனியர் சிட்டிசன் கார்டு இருக்கிறது அவசியம். அதாவது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ண போனீங்கன்னா அங்கே சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் உங்களுக்கு லோயர் பெர்த் சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு ஒதுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பப்போ உங்களுக்கு இந்த பஸ்ஸு, ட்ரெயினில் இந்த சலுகைகளை அறிவிக்கிறாங்க. அந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு கட்டாயம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறப்ப அதில் பேசிக் ஃபேர் அதில் கூட உங்களுக்கு சலுகைகள் இருக்குது. அதுக்கும் இந்த கார்டு அவசியம். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், அதாவது பேங்க்லேயும் இந்த கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். சாதாரணமாக ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி கொடுப்பாங்க. ஆனால் அதை விட 0.50% முதல் 0.75% வரைக்கும் கூடுதலாக வட்டி கிடைக்கும். அதே மாதிரி டேக்ஸ் கட்டுற சீனியர் சிட்டிசன்களுக்கு மற்றவங்களை விட டேக்ஸ் எக்ஸப்டேஷன் லிமிட் கொஞ்சம் அதிகம். அதாவது நீங்கள் மற்றவங்களை விட குறிப்பிட்ட தொகை வரைக்கும் டேக்ஸே கட்ட வேண்டியதில்லை. அடுத்தது ஹெல்த் கேர் பெனிஃபிட். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே மற்றவங்கள மாதிரி ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு க்யூவை ஒதுக்கியிருப்பாங்க. நீங்கள் அதில் நின்னா போதும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு, ஸ்கேன் சென்டரு, அப்புறம் இந்த லேபு, அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை செக்கப்புக்கு போனாலும் சரி, அங்கே உங்களுக்கு 10 முதல் 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கலைஞர் காப்பீடு மாதிரியான மருத்துவ காப்பீடு அட்டைகள்லாம் இருக்குது. இந்த காப்பீடு திட்டத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கணும்னா இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அரசு அலுவலகம், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னுரிமை கிடைக்கும். அதாவது ரேஷன் கடை, தாலுக்கா ஆஃபீஸு, இபி ஆஃபீஸு, இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் க்யூவில் நிற்காமல் நேராக போயிட்டு உங்கள் பில்லு கட்டுறதோ இல்லை எதனாச்சும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுமோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் க்யூவில் நிற்காமல் நேரடியாக போய் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இது உங்களுக்கு ஒரு விஐபி அந்தஸ்தை கொடுக்கும். அதே மாதிரி கோர்ட்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னுரிமை இருக்குது. அதாவது கோர்ட்டில் சீனியர் சிட்டிசன் சம்மந்தமான எதனாச்சும் கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸை சீனியாரிட்டி அடிப்படையில் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. இது வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு என்ன, இதுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும், இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன். இப்போ இந்த கார்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன தகுதிகள், எப்படி விண்ணப்பிக்கிறது, அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கார்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, அதாவது 60 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அவங்க தமிழ்நாட்டுடைய நிரந்தர குடியுரிமை பெற்றவங்களா இருக்கணும். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வகையான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுங்கிறது எல்லாமே இருக்கணும். நமக்கு பண செலவு எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதுவும் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னா சொல்லவே வேண்டாம். சாதாரண தலைவலி காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட 5000 10,000 செலவாகும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஆக்சிடென்ட், சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த சூழ்நிலையில் நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது.
கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை தவிர்க்கணும்னா நம்ம வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாதம் வந்து 700லேருந்து 900 வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் கவர் ஆகிற மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து சில கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகிற மாதிரியான சில பிளானும் இருக்குது. நாம் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணோம்னா ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எதை எடுக்கிறது எதை வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனில் வந்து நீங்கள் தவறான ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிடக்கூடாது. நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா ஒரு சிறந்த ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. டிட்டோ இது ஜெரோதா பேக்டு கம்பெனி. இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து பர்சனல் அட்வைசர் மாதிரி செயல்படுறாங்க. இதில் வந்து கன்சல்டன்சி கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ. டிட்டோ கன்சல்டன்சி டீம் வந்து 24/7 மாதிரி உங்கள் கூடவே இருந்து உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட்டை பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி அந்த இன்சூரன்ஸை வாங்க இந்த இன்சூரன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. டேம் கால்ஸ் வந்து இவங்ககிட்ட சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிளான் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே இவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக கன்சல்டன்சி பெறணும், சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டன்சி புக் பண்ணுங்க. அது வந்து இந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளிகள் இவங்களை வந்து 60 வயசுக்கு மேலே இருந்தோம் அவங்களும் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு இப்போ சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். இதை வந்து போய் சப்மிட் பண்ணணும். அது என்னென்னா ஆதார் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஏஜ் ப்ரூஃப். இந்த ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் டிசி, ஓட்டர் ஐடி இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப். அடுத்தது வந்து நீங்கள் சமீபத்தில் எடுத்த 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் வேணும். அதோட வந்து உங்கள் பிளட்டு என்ன குரூப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 2 வழியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து இ சேவை மையத்தின் மூலியமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எந்த இ சேவை மையம் இருக்குதோ அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதையெல்லாம் அவங்க அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை வந்து பத்திரமா வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு நேரடியாக போகணும். அங்கே போயிட்டு சமூக பாதுகாப்பு திட்டம் அதாவது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமு கீழே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வாங்கணும். அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை வந்து ஃபில்அப் பண்ணி அதில் கேட்டுக்கிற டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அதில் சேர்த்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது அவங்ககிட்ட கொடுத்தணும். அதிகாரிகளை வந்து இதையெல்லாம் சரி பார்த்து எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கார்டை கொடுப்பாங்க. இந்த கார்டு எப்போ கிடைக்கும்னா மேக்ஸிமம் 15லேருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும். இந்த 15லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து அதிகாரிகள் உங்கள் டாக்குமெண்ட்டுகளை சரி பார்த்து அதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நேரடியாக கூட போய் வாங்கிக்கலாம். இல்லை சில டைம் வந்து தபால் மூலியமாக கூட உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. இன்னொன்று முக்கிய குறிப்பு என்னென்னா இந்த கார்டு வாங்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கிறது இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து பணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் நீங்கள் இ சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அங்கே வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட தொகை வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதாவது மற்றபடி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நேரடியாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் வந்து பணம் தர தேவையில்லை. இது வந்து ஆயுள் சந்தா மாதிரி. இந்த கார்டை வந்து நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஆயுள் முழுக்க இது வந்து செல்லுபடியாகும். இதை வந்து ரினிவல் பண்ணணும் அவசியம் கூட கிடையாது. ஒருவேளை அந்த கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் வந்து அந்த பழைய கார்டு நம்பரு அது இல்லாமல் அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா புது கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஃப்டிக்கோசரம் அந்த கார்டு கிடச்சோன்னா நீங்கள் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்போ உங்கள் பையிலே வச்சுக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு அதை கொடுத்து வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டு இல்லை சலுகைகளை வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் இந்த சீனியர் சிட்டிசன் கார்டுங்கிறது வெறும் பிளாஸ்டிக் கார்டு மட்டும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம், கௌரவம். 60 வயசு வரைக்கும் நமக்காகவும் நாட்டுக்காகவும் உழைச்ச நம்ம பெரியவங்க வந்து 60 வயசுக்கு மேலே வந்து நிம்மதியாகவும் விஐபி மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவும் இந்த கார்டு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் வந்து பணத்தை மிச்சப்படுத்துறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதை விட இந்த சமூகம் வந்து நம்மளை மதிக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குது இந்த கார்டு. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த கார்டு இல்லைன்னா உடனே இந்த கார்டை வந்து விண்ணப்பிச்சு வாங்கி கொடுங்க. இதன் மூலயமா அவங்க முகத்தில் வர்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறியா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் இந்த சூப்பர் கார்டுன்னு சொல்லப்படுற சீனியர் சிட்டிசன் கார்டுனா என்ன, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதனுடைய பெனிஃபிட் என்ன, இதனுடைய சலுகைகள் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து A to Z சொன்னேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.